நடுநிசி இரவு 12:40. அழகாபுரி கிராமம். பெயர் கேற்றாற் போல சுற்றிலும் இயற்கை அன்னையின் ஆசியுடன் பச்சை பசேலென வயல் வரப்புகளையும் திரும்பும் இடமெல்லாம் தென்னந்தோப்பும் ஊரை ஒட்டி வற்றாமல் ஓடும் ஆறும். இப்படி அழகிற்கு குறையே இல்லாமல் இருக்கும். இயற்கை கொஞ்சி விளையாடும் அத்தகைய அழகை கொண்ட கிராமம். அந்த நடு இரவில் மரங்கள் கூட யாருக்கோ பயந்தது போல அசைய மறுத்து, காற்றும் ஏதோ விபரீதத்தை உணர்ந்தது போல தயக்கத்துடன் வீச, சுற்றிலும் அடர்த்தியான இருளின் பிடியில் ஒருவித அமானுஷ்யத்துடன் காட்சியளித்தது. அந்த நடுநிசி நேரத்தில் ஊரின் ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒற்றையடி பாதையில் வாயில் பீடியை கவ்வியபடி, கையில் இருக்கும் தடியை தரையில் விசையுடன் தட்டியபடி, அந்த ஆள் அரவமற்ற ஒத்தையடி பாதையில் லேசான போதையுடன் தள்ளாடியவாறு சென்று கொண்டிருந்தான். சின்னா என்றழைக்கப்படும் சின்னசாமி, ஊர் தலையாரியின் மகன், நடந்து சென்று கொண்டிருந்தவன் காதில் திடும் என அந்த சத்தம் கேட்டது. சிட்ஸ். காதில் விழுந்த சத்தத்தில் பட்டென தன் நடையை நிறுத்தியவன் தலையை நாலாபுரமும் திருப்பி அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று கணிக்க முயன்று முடியாமல் திரும்பவும் நடக்க முயல. இப்பொழுது அந்த சத்தம் அவனுக்கு பின்புறமாக கேட்டது. ஸ்டட்டா! சத்தம் பின்னாலிருந்து வருவதை உணர்ந்தவன் படக்கென தலையை திருப்ப, பின்னால் யாரும் இல்லாமல் போகவே தலையை சொரிந்தபடி முன்னால் திரும்பி 8 எடுத்து வைக்க, இப்பொழுது அந்த சத்தம் அவன் காதிற்கு மிக அருகில் கேட்க, ஸ்டஸ்! டே, யார்ரா அவன், இந்த நேரத்தில் விளையாடுறவன் என்று சிறிது கோபத்துடன் கேட்டுக்கொண்டே திரும்ப, அப்பொழுதும் யாரும் கண்களுக்கு புலப்படாமல் போக, எதுவோ சரியில்லை என்ற உணர்வுடன் எச்சிலை கூட்டி விழுங்கியவாறே நடக்க ஆரம்பிக்க, திடீரென அவன் பின்கழுத்தில் யாரோ மூச்சு விடுவது போல தோன்றியது. ஒரு வினாடி உடல் மொத்தமும் பயத்தில் அதிர, வியர்வை ஊற்றெடுக்க, இப்பொழுது திரும்பி பார்க்கும் தைரியம் இல்லாமல் நடையை வேகப்படுத்த முயன்றான். திடீரென காற்று வேகம் எடுக்க, அந்த வேகத்தில் மரங்கள் எல்லாம் பேயாட்டம் போட, எங்கோ நாய் ஊளையிடும் சத்தம் கேட்க, அவனை ஒட்டியவாறே மிக அருகில் யாரோ அவனுடன் சேர்ந்து நடப்பதை உணர்ந்தவன் கை கால்கள் எல்லாம் நடுங்கி, பயத்தில் ஏறிய போதையெல்லாம் இறங்க, தலை தெறிக்க ஓட ஆரம்பித்தான். வேகமாக ஓடியவனை துரத்துவது போல நிழல் ஒன்று அவனின் பின்னால் வந்து கொண்டிருந்தது. அவ்வளவு வேகமாக ஓடியவன் ஓரிடத்தில் சரக்கென்று பிரேக் பிடித்தாற்போல் நின்றான். இரத்தம் மொத்தமும் உறைந்தது போல் இருக்க, அவன் கண்கள் முன்னால் எதையோ பார்த்தபடி நிலை குத்தியபடி வெறிக்க, அச்சத்தில் கத்த முயன்றவன் தொண்டை குழியிலிருந்து காற்று மட்டுமே வந்தது. கண்கள் பயத்தில் அநியாயத்திற்கு விரிந்தது. அவனின் முன்னே சில அடி தூரத்தில் உடல் முழுவதும் கருகிய நிலையில் சதையெல்லாம் பேய்ந்து இரத்தத்துடன் வழிந்து தொங்க, ஒரு கண் முழுவதும் எரிந்து இன்னொரு கண் பாதி திறந்த நிலையில் முகம் சிதிலமடைந்த அகோரமான ஆண் உருவம் ஒன்று இவனையே வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தது.